அண்மை செய்தி. கேரள மாநிலம் வயநாடு நிலச்சரிவில் மீட்பு பணியில் தற்போது இந்திய ராணுவம் ஈடுபட்டிருக்கிறது. இந்திய ராணுவத்தைச் சேர்ந்த 225 வீரர்கள் மீட்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். விவரங்களை செய்தியாளர் ரமேஷ் வழங்கிட கேட்கலாம். ரமேஷ் வணக்கம். தற்போது இந்திய ராணுவம் மீட்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறது. எத்தனை குழுக்களாக இணைந்து செயல்பட இருக்கிறார்கள்? விவரங்கள் என்ன? வயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவில் இந்திய ராணுவத்தின் சார்பில் மொத்தம் இதுவரை 225 வீரர்கள் மீட்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருப்பதாக ராணுவம் தெரிவித்துள்ளது. குறிப்பாக இன்று காலை கேரள மாநிலம் வயநாடு மாவட்டத்தில் உள்ள மேப்படியில் மிகப்பெரிய நிலச்சரிவு ஏற்பட்டது. இதில் 19 பேர் உயிரிழந்திருப்பதோடு பலர் காயமடைந்துள்ளனர். 100க்கும் மேற்பட்டோர் மாயமாகி இருப்பதாக தகவல் கிடைத்திருக்கின்றது. இந்த நிலையில் உதவி வேண்டும் என்று ராணுவத்திற்கு சிவில் அத்தாரிட்டியிடமிருந்து இன்று காலை கோரிக்கை வந்ததாகவும் இதனைத் தொடர்ந்து அதற்கு பதில் நடவடிக்கையாக 4 காலம் ராணுவ வீரர்கள் அங்கு மீட்பு நடவடிக்கைக்காக அனுப்பப்பட்டிருப்பதாக இந்திய ராணுவம் தெரிவித்துள்ளது. குறிப்பாக பிராந்திய ராணுவம், அதாவது கேரளாவில் இருக்கக்கூடிய பிராந்திய ராணுவத்தை சேர்ந்த 2 காலம் மற்றும் கண்ணூரில் இருக்கக்கூடிய டிஎஸ்சி மையத்திலிருந்து 2 காலம் என ஒட்டுமொத்தமாக 4 காலம் ராணுவ வீரர்கள் அங்கு அனுப்பப்பட்டிருப்பதாகவும் மருத்துவ பணியாளர்கள் உட்பட மொத்தம் இந்திய ராணுவத்தை சேர்ந்த 225 வீரர்கள் அங்கு மீட்பு பணிக்காக அனுப்பப்பட்டிருப்பதாக ராணுவம் அதிகாரப்பூர்வமாக தெரிவித்திருக்கிறது. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ரமேஷ்குமார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.